தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி. ஆமா கண்டிப்பா இல்ல, நைட்ல 4-way ட்ராக்னு சொன்னாங்க. அங்க 4-way ட்ராக்னு சொன்னாங்க. வரும்போது பார்த்து நிதானமா தான் வர மாதிரி இந்த சூழ்நிலை நாங்க இருந்தோம். நிறைய இடத்துல பேரிகார்ட்லாம் வச்சு பிளாக் பண்ணி தான் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. பாதி பக்கம் உள்ள விடவே இல்லை. நாங்க அதே மாரி தான் உள்ள நாங்க வந்திருக்கோம். இது நைட்டு 4 மணிக்கு வந்தோம். 4 மணில இருந்து நாங்க இங்க இருக்கோம். காலை உணவு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா கிடைச்சு, எங்களுக்கு சிரமமே இல்ல, சூப்பரா கிடைச்சு, எல்லாருக்குமே கிடைச்சிச்சு. பிரம்மாண்டமா இருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியும் பண்ணாதது தளபதி விஜய் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு. வந்து பாருங்க. கண்டிப்பா வரும். திமுக அவ்வளவு அவுட்டு. 2026 டிவிகே தளபதி டிவிகே தான். டிவிகே தான் 2026 தளபதி விஜய் அண்ணன் தான் முதலமைச்சர். என் பேர் வினோத் ஃப்ரம் கொடைக்கானல். சார் நான் 35 வருஷமா நான் அதிமுக இருந்தேன் சார். அதிமுக ஜெயலலிதாவுக்கு பின்னாடி அதிமுகன்றது கட்சியே இல்லாம போயிருச்சு. அதனால ஒரு இளைஞன் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளணுன்றதுக்காக தலைவர் தளபதி விஜயோடைய கட்சியில நான் இணைஞ்சு 1 வருஷம் ஆச்சு சார். நான் இந்த 1 வருஷத்துல பார்த்தேன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் இது வரைக்கும் சரித்திரத்தில் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அவங்கள மாதிரி சிறப்பா ஆட்சி தருவார் தளபதி. இது உறுதியா இத்தனை பேர் இந்த பல லட்சம் பேர் முன்னாடி நான் சொல்றேன். அடுத்த முதல்வர் இந்த தமிழ்நாட்டு தலையெழுத்துமே மாத்த போறாரு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது அவங்களுடைய சைட்ல அது அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னு கேட்டா ஒருத்தர் வளர்ச்சி பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. புதுசா வரவங்களை ஒவ்வொரு கட்சியவா அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை அவங்களால அவுட் பண்ண முடியல. விஜயோடைய வளர்ச்சியை தலைவருடைய வளர்ச்சியை அவங்களால தடுக்க முடியல. அதனால ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க எந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும், எங்களுக்கு சரிதான் பண்ணுவாங்க. நாங்க அதை பத்தி கவலைப்படல. மக்களை நம்பி தெய்வத்தை நம்பி இருக்கோம். என் தலைமை சொன்னது மாதிரி இந்த தமிழகத்தை காப்பாத்தி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்து இவங்க செய்யாத சாதனையை கண்டிப்பா அவர் என் தலைவர் செய்வார் என்று உங்களுக்கு நான் உறுதி சொல்றேன் சார். சார் ஒண்ணு சில இடத்துக்கள்ல நாங்க அவங்கள தவறு நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. ஒரு சில இடத்துக்கள்ல இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் பெருசா நினைக்கல. காவல்துறை நல்ல ஒரு இதா நடந்துக்கிறாங்க. இதே மாதிரி இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் அவங்க நடந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காவல்துறை நாங்க குறைய சொல்லலாம். ஓகே சார். என் பேர் முத்தையா சார், கொடைக்கானல் நகர் செயற்குழு. தளபதியோட காட்சியை தேடி வந்திருக்கோம். நாங்க எல்லாம் இங்க கடவுளை பார்க்க வந்திருக்கோம். அடுத்து முதல்வரை பார்க்க வந்திருக்கோம். முதல்வரை நிப்பாட்டுவோம். முதல்வர் அவர் தான் இருப்பாரு. எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய போறாரு. எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டுக்கே அவர் தான் ஆள போறாரு. ஆள போறாருல, ஆள வைப்போமா இல்லையா? டிவிகே சொல்லுங்க. என் பேர் ஸ்டாலின். காலை உணவு சமாளிக்க நம்ம தளபதி முகத்தை பார்த்தா போதும்னு சொல்லிட்டு தான் வரேன். நாங்க உணவுக்காக எல்லாம் கிடையாது. உணவு தளபதி 2026 அவர் ஆட்சி அமைக்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மளுக்கு தருவாரு. அதனாலதான் பசியும் தான் வந்திருக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது தளபதிக்காக உயிரையும் கொடுக்கிறோம். நாங்க நேத்து நைட்டே வந்துட்டோம். எங்களுக்கு இப்போதைக்கு ஒண்ணு சொல்ல, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பக்கத்தில் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். மொத்தம் 80 வேலை வந்தோம். 80 வேலை வந்திருக்கு மொத்தத்துக்கு. எல்லாம் மீனவர் தான், பிஷர்மேன் தான். எஸ்கேஜி சேகர் அவர் மூலியமா நாங்க 80 வண்டியில வந்திருக்கோம். சாப்பாடு அதாவது ஒரு இடத்துல நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது. என்னன்னா ஒரு 50 ரூபாய்க்கு முட்டை பிரியாணி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டோம், திருப்தியா இருந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. தளபதி பார்க்க வந்திருக்கான். இந்த சின்ன சாப்பாடு ஆனா பரவாயில்ல, நல்லாவும் இருந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா திருப்தியா இருக்கு. நாங்க தளபதியை பாக்குறதுக்கு அந்த முழு நம்பிக்கையோட வந்திருக்கேன். அந்த திருப்தியோட சாப்பாடு முக்கியம், தளபதி தான் முக்கியம் எங்களுக்கு. ஆனா 2026 தளபதி ஆட்சி அமையணும். அந்த ஒரு கண்ணோட தான் வந்திருக்கிறோம். எங்களை விட்டுட்டு. என் பேர் செல்வம், அக்கரைப்பேட்டை. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி.